ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பிசிக்ஸ்லேருந்து டாப்லர் எஃபெக்ட்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி டாப்லர் எஃபெக்ட்டோட கான்செப்ட் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஏன்னா அந்த கான்செப்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சம்ஸ் ரொம்ப ஈஸியா புரியும். ஏன்னா நம்ம டாப்லர் எஃபெக்ட் கான்செப்ட் வீடியோல வந்துட்டு உங்க ஃபார்முலாஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சிம்பிள் வேல ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ சம்ஸ்குள்ள போலாமா? ஓகே. எப்பயுமே வந்து கொஸ்டின வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கொஸ்டின் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் தான். 10த் ஸ்டாண்டர்ட்க்கு கொஸ்டின் ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க கான்செப்ட் வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டீங்க, கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம கான்செப்ட் வீடியோ ரொம்ப சிம்பிளா தான் குடுத்துருக்கோம். அதனால ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீங்க சம்ஸ் நினைச்சு பயப்படவே தேவையில்ல. ஓகேவா? ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்றேன். A source producing a sound of frequency 90 Hz is approaching a stationary listener with a speed equal to 1 by 10 of the speed of sound. What will be the frequency heard by the listener? இப்போ தமிழ் மீடியத்துக்கு நான் வந்து ரீட் பண்றேன். 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை அடைகிறது. கேட்குனரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன? ஓகேவா? இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சோர்ஸ் அப்படின்றது என்ன? நம்ம கான்செப்ட் வீடியோ பொறுத்தளவு நான் உங்களுக்கு ட்ரெயின் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சோர்ஸ் அப்படின்றது ட்ரெயின். ஓகேவா? ஸ்டேஷனரி லிசனர் வந்து நம்ம, லிசனர் வந்து நம்ம. ஓகேவா? அதாவது அந்த கேட்குனர்ன்றது நம்ம தான். ஓகேவா? இங்க கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்டேஷனரி லிசனர். சோ ஸ்டேஷனரி லிசனர் அப்படின்னா என்ன? லிசனர் வந்து ரெஸ்ட்ல இருக்காங்க. சோ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து லிசனர் ரெஸ்ட்ல இருக்காங்க. உங்க தமிழ் மீடியத்துல கேட்குனர் வந்து எப்படி இருக்காங்க? கேட்குனர் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சோர்ஸ் ப்ரொடியூசிங் எ சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 90 ஹெர்ட்ஸ். அந்த ட்ரெயின்ல இருந்து சவுண்ட், அந்த ட்ரெயின் ஹார்ன் சவுண்ட் இருக்கு இல்லையா? அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 90 ஹெர்ட்ஸ். ஓகேவா? அதாவது அந்த ஒலி மூலமானது அதோட அதிர்வெண் என்ன? 90 ஹெர்ட்ஸ். ஓகேவா? அது கொடுத்திருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? அந்த சோர்ஸோட வெலாசிட்டி அது வந்து எதுக்கு ஈக்குவல் கொடுத்திருக்காங்க? 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். ஓகேவா? அதாவது 1/10 டைம்ஸ் ஸ்பீட் ஆஃப் த சவுண்டுக்கு 1/10 டைம்ஸ் இருக்கும். அதாவது 1/10 மடங்கு வேகத்தில் ஒளியின் திசை வேகம் எப்படி இருக்கு? 1/10 மடங்கு இருக்கு. ஓகேவா? அதாவது எப்பயுமே நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியம், அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியம் குடுத்தாலும் குடுக்கலனாலும் இந்த வேல்யூ வந்து சேம் தான். ஓகேவா? 330 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியம். ஓகேவா? அதாவது உங்களுக்கு தமிழ்ல சொல்லணும்னா, அதாவது ஒலியின் ஒளியின் வேகம், ஒளியின் திசை வேகம் வந்து காற்றில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு இருக்கும்? 330 மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனரி லிசனர், அதாவது ஓய்வு நிலையில் கேட்கிறது ஓய்வு நிலையில் அப்படின்றதுனால நம்ம வந்து விஎல் வந்து என்ன போடுறோம்? விஎல் வந்து 0. ஓகே. நான் 8 சிச்சுவேஷன் நான் வந்து சொல்லி கொடுத்திருந்தேன். இப்போ இதுல வந்துட்டு எந்த சிச்சுவேஷன் வரும்? இங்க வந்துட்டு சோர்ஸ் வந்து அப்ரோச்சிங் ஏ ஸ்டேஷனரி லிசனர். இந்த அப்ரோச்சிங்னா என்ன? அந்த சோர்ஸ் வந்து லிசனரை நோக்கி வருது. ஓகேவா? அது கேட்குனரை அடைகிறது. அந்த ட்ரெயின் வந்து கேட்குனரை அடைகிறது. ஸோ சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த லிசனர். ஓகேவா? நான் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். கிராஃபை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஈஸியா சொல்லியிருந்தேன். ஸோ கிராஃப்ல நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் போடுவோம். இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் போடுவோம். ஸோ இந்த சைடு சோர்ஸ், இந்த சைடு லிசனர். ஸோ நான் வந்துட்டு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு எப்பயுமே ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லிசனர் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதாவது கேட்குனரால் உணரப்படும் அதிர்வெண். ஓகேவா? கேட்குனரால் உணரப்படும் அதிர்வெண் வந்து எப்பவுமே ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒளி மூலத்தின் அதிர்வெண் வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லிசனர் வந்து என்னன்னு வச்சுக்கிறோம்? என் டேஷ்னு வச்சுக்கிறோம். அண்ட் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ் வந்து என். கரெக்டா? ஓகே. அதாவது உங்களுக்கு தமிழ்லயும் சொல்லிடுறேன். கேட்குனரால் உணரப்படும் அதிர்வெண் வந்து என் டேஷ்னு வச்சுக்கிறோம். ஒளி மூலத்தின் உணரப்படும் அதிர்வெண் வந்து என். ஓகேவா? அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் த லிசனர் வந்து நியூமரேட்டர்ல இருக்கணும். அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் வந்து டினாமினேட்டர்ல இருக்கணும். இது எல்லாமே நான் கான்செப்ட் வீடியோல உங்க ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணிக்கிறதுக்கான நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரிக்லாம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து 7th சிச்சுவேஷன்ல வரும். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம்.
ஓகேவா? ஸோ ஃபார்முலா இதுல அதுக்கு முன்னாடி நமக்கு விஎஸ் குடுத்துருக்காங்கல்ல. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் என்ன குடுத்துருக்காங்க? 1/10 டைம்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட், அதாவது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். ஓகேவா? ஸோ விஎஸ் வந்து 1/10 டைம்ஸ் இருக்கு ஸ்பீட் ஆஃப் த சவுண்டுக்கு. ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 330 மீட்டர் பெர் செகண்ட் கொடுக்கறனால வீணே வச்சுக்கோங்க. ஏன்னா சில சம்ஸ்ல அப்படி டைரக்டா அந்த வீக் வந்து கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்ல சில சம்ஸ்ல நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்க சம்ல அவங்களே 330 கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. கொஸ்டின் 330 கொடுத்தாங்கன்னா நீங்க சம் உள்ள போட்டு சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வி வந்து மேக்ஸிமம் கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம சம்முக்குள்ள போலாம். இப்ப வந்துட்டு அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஸோ n டேஷ் ஈக்குவல் டு v. இங்க வந்துட்டு நமக்கு விஎல் வந்து நியூமரிக்கல் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இங்க விஎல் 0னா நம்ம அது போட தேவையில்ல. ஸோ பிளஸ் 0 அண்ட் வி மைனஸ் இது வந்து சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் எங்கிட்ட லிசனர் நோக்கி தானே வருது. அதாவது லிசனர் வந்து ஜங்ஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோர்ஸ் வந்து ட்ரெயின் வந்து இன்னொரு பிளேஸ்ல இருந்து ஜங்ஷன் நோக்கி வருது. அப்ப வந்துட்டு இது எந்த சைடு? ஸோ நெகட்டிவ் சைடு வருது. அந்த வேல்யூஸ் நெகட்டிவ் சைடு நோக்கி வரனா நம்ம வந்துட்டு விஎஸ் வந்து என்ன போடுறோம்? மைனஸ் விஎஸ் போடுறோம். ஓகேவா? இன்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வி பை வி மைனஸ் விஎஸ் பதிலா என்ன பண்ணணும்? 1/10 into V and Nக்கு பதிலா frequency 90 Hz கொடுத்திருக்காங்க இல்லையா? So 90. அடுத்து நம்ம இது LCM எடுப்போம். So V by 10V minus 1/10 into 90. So அதுக்கடுத்து இந்த டினாமினேட்டருக்கு 10 வந்து நம்ம ரெசிப்ரோக்கலா எழுதணும்னா 10V by இங்க 10V minus 1 என்ன? 9V. கரெக்டா? ஸோ 10V minus 1 ஏன்னா இங்கே ஒரு 1V இருக்கும் இல்லையா? ஸோ 10V minus 1V வந்து 9V into 90. ஸோ இங்கே வந்து VV கேன்சல் ஆயிரும். அண்ட் 9 1 9 is 9, 10 9s are 90. ஸோ therefore 10 into 10 என்ன? 100 Hertz. So this is the final answer. So frequency heard by the listener, that is the apparent frequency. அதாவது லிசனரால ஹியர் பண்ற அந்த frequency இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து apparent frequency அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ frequency of the listener வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? n dash equal to 100 hertz. ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் போலாம். ஓகேவா? ஓகே. நம்ம இப்ப செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணலாம். A source producing a sound of frequency 500 Hz is moving towards a listener with a velocity of 30 meter per second. The speed of sound is 330 meter per second. What will be the frequency heard by the listener? தமிழ் மீடியத்துக்கும் ரீட் பண்ணிடுறேன். 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது 30 மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. காற்றில் ஒளியின் வேகம் 330 மீட்டர் பெர் வினாடி எனில் கேட்பனரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண் என்ன? ஓகே. இந்த கொஸ்டின் ரீட் பண்ணப்ப உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுதா? இதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான், சேம் மாடல் தான். ஓகேவா? ஸோ ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஈஸியா புரியும். சோர்ஸ் ப்ரொடியூசிங் சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 500 ஹெர்ட்ஸ். அதாவது சோர்ஸ்ன்ற ட்ரெயின். ஸோ ட்ரெயினோட அந்த ட்ரெயின் ஹார்ன் சவுண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 500 ஹெர்ட்ஸ். நம்ம போன கொஸ்டின்ல 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒளி மூலத்தின் அதிர்வெண் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 500 ஹெர்ட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து அந்த ட்ரெயின் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் த லிசனர். ஆக்சுவலி போன கொஸ்டின்ல அப்ரோச்சிங்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? இங்க டுவர்ட்ஸ்னு உங்களுக்கு ஈஸி வேர்ட்லயே கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த ஒளி மூலம் வந்து கேட்குனரை நோக்கி நகர்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது இங்க வந்துட்டு லிசனர் வந்து ஸ்டேஷனரி, இங்க கேட்குனர் வந்து ஓய்வு நிலை தான். ஏன் அப்படின்னா இங்க வந்துட்டு ஸ்டேஷனரின்ற வேர்டு கொடுக்கல, இங்க ஓய்வுன்ற வார்த்தை கொடுக்கலனாலும் இங்க லிசனர் வந்து மூவ் ஆகுறாங்களா இல்லையா எதுவுமே சொல்லல. ஸோ அதனால இங்க ஏன்னா மூவ் ஆகுறாங்கன்னா கொஸ்டின்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கேட்குனர் வந்து மூவ் ஆகுறாங்கன்னா கேள்வியிலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு லிசனர் வந்து ரெஸ்ட்னு வச்சுக்கிறோம் நம்ம. ஓகேவா? அதனால கேட்குனர் வந்து ஓய்வு நிலை தான் இந்த கொஸ்டினுக்கு மீனிங். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து வித் எ வெலாசிட்டி ஆஃப் 30 மீட்டர் பெர் செகண்ட். அந்த சோர்ஸோட ஸ்பீட், அந்த ட்ரெயினோட ஸ்பீட் என்ன? 30 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஒளி மூலத்தின் வேகம் என்ன கொடுத்திருக்காங்க? 30 மீட்டர் பெர் வினாடி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 330 மீட்டர் பெர் செகண்ட். காற்றில் ஒளியின் வேகம் என்ன கொடுத்திருக்காங்க? 330 மீட்டர் பெர் வினாடி. நான் போன கொஸ்டின்ல சொன்னேன் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியம் வந்து எப்பயுமே 330 மீட்டர் பெர் செகண்ட் தான். கொஸ்டினை கொடுக்கலனாலும் இந்த வேல்யூ வந்துட்டு இதே சேம் வேல்யூ தான். ஓகேவா? 330 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப இந்த கொஸ்டின்ல கொடுத்துட்டனால நம்ம சம்ல வந்துட்டு இந்த 330 போட்டு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா?
அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த ஃப்ரீக்வென்சி ஹியர்ட் பை த லிசனர்? ஓகேவா? லிசனர் அதாவது கேட்பனரால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் என்ன? அதாவது என் டேஷ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடுவோம். அதாவது நீங்க தமிழ் மீடியம் வந்து தரவு அப்படின்னு போட்டு முதல்ல கொடுத்துருக்கதை எழுதிடணும். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ சோர்ஸ் ப்ரொடியூசிங் சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி, அதாவது சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன வச்சுக்கிறோம்? என்னன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ என் வந்து எவ்வளோ? 500 ஹெர்ட்ஸ். அதாவது ஒளி மூலத்தின் அதிர்வெண் என்ன? 500 ஹெர்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? சோர்ஸோட ஸ்பீடு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோர்ஸோட ஸ்பீடு வந்து விஎஸ் இல்லையா? அதாவது ஒளி மூலத்தின் வேகம் என்ன கொடுத்திருக்காங்க? 30 மீட்டர் பெர் வினாடி, 30 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியம், காற்றில் ஒளியின் வேகம். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் மீடியம், ஸோ வி கொடுத்துருக்காங்க. ஸோ வி வந்து 330 மீட்டர் பெர் செகண்ட். அதுக்கடுத்து ஸ்டேஷனரி லிசனர் அப்படின்றனால ஓய்வு நிலையில் கேட்பனர் வந்து ஓய்வு நிலையினால விஎல் வந்து 0. என் டேஸ் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது கேட்பனரால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் கேட்டிருக்காங்க. ஸோ என் டேஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரின்னு சொன்னனால 7th சுச்சுவேஷன் தான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன? என் டேஸ் ஈக்குவல் டு வி பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என் இல்லையா? ஸோ இங்கே ஏன் விஎஸ்ன்றது நான் ஃபர்ஸ்ட் செம்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கிராஃப் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராஃபில் வந்துட்டு இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூஸ், இங்கிட்ட வந்து நெகட்டிவ் வேல்யூஸ். அண்ட் எப்பயுமே வந்துட்டு நான் ஃபார்முலா அந்த கான்செப்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். என் டேஸ் வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் அண்ட் என் வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கும். அதாவது frequency of the listener வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருப்பாங்க, frequency of the source வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு. ஓகேவா? அதாவது அந்த கேட்பனரால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் வந்துட்டு ஒளி மூலத்தின் அதிர்வெண் வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு. ஸோ அதனால சோர்ஸை வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஐ மீன் ஈக்குவலுக்கு ரைட் சைடு வச்சுக்கோங்க, லிசனர் வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு லிசனர் வந்து ஜங்ஷன்ல இருக்காங்க, ஸோ ஸ்டேஷனரியா இருக்காங்க. ஸோ சோர்ஸ் அந்த ட்ரெயின் தான் வந்து இன்னொரு பிளேஸ்ல இருந்து லிசனர் நோக்கி வருது இல்லையா? ஸோ டுவர்ட்ஸ் லிசனர், இங்க கொஸ்டின் வந்து டுவர்ட்ஸ் லிசனர் கேட்க நோக்கி நகர்கிறதுனால இந்த ட்ரெயின் வந்து லிசன் நோக்கி வருது. ஸோ இங்கிட்ட என்ன வேல்யூஸ்? இங்க நெகட்டிவ் வேல்யூஸ். அதனாலதான் நம்ம விஎஸ் வந்து இங்க நெகட்டிவ்ல போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கொடுத்திருக்க வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வி என்ன? 330. ஓகேவா? ஸோ 330 by 330 மைனஸ் விஎஸ் எவ்வளோ? 30 இன்ட்டு என் வந்து 500. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 330 by 300 into 500. ஸோ இங்க 2 ஜீரோ இங்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடும். அடுத்து இது 3, இந்த 33 மட்டும் பண்ணோம்னா 110, இந்த 0 0 இன்ட்டு இந்த 5 மட்டும் ரிமைனிங் இருக்கு. ஓகேவா? ஸோ 3 வந்து 33 வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 11 வரும். இந்த 0 போட்டுக்கிறோம் அப்படியே. இப்போ 110 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ 110 இன்ட்டு 5 என்ன? 550. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ என் டேஷ் வந்து என்ன? 500 Hz. So therefore apparent frequency and the frequency heard by listener வந்து 550 Hz. ஓகேவா? அதாவது கேட்பனரால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் வந்து 550 Hz. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. அண்ட் இதுல நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆல்ரெடி சொன்னேன். ஸோ விஎல் அதாவது வெலாசிட்டி ஆஃப் த லிசனர். ஸோ எப்பயுமே அது நியூமரேட்டர்ல இருக்கும் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் வந்து எப்பயுமே டினாமினேட்டர்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப ஷார்ட் கட்ஸும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஸோ கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாவே உங்களுக்கு ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.